கேமரா மெத்து மெத்து பொண்ணுடா அவ கோலி உரண்டா கண்ணுடா பாய திறந்தா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா. வணக்கம், நான் ஷோ ஆல்சோனஸ் பிசி வரம் ஆல்சோனஸ் மிஸ்டர் ஃப்ரம் தி வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நேற்று தளபதி 69 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம சேனல் நம்ம ரியாக்ட் பண்ணும்போது ஒரு ஏகப்பட்ட இமோஷன்ஸு அப்படியே கழுத்துலாம் சோக்காது, பேச முடிய மாட்டேங்குது, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் கண்ணில் வர தண்ணி வந்துட்டு இருக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிட்டேன், எப்படியோ ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டேன். பட் அதுக்கப்புறம் கட் பண்ணக்கப்புறம் அந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வாட்டி பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் கண்ணெலாம் தண்ணி அப்படியே கூட நிற்கிது, ஒரு மாதிரி இமோஷனலாக இருக்குது, ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது அட் ஹார்ட். பயங்கர ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. ஏன்னா நான் சினிமா தான் ஓவராக பண்ணுறேன்னா அப்படிங்கிற மாதிரி சில பேர் தோணலாம். அது வேறு. இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு தோனி ரிட்டையர் ஆகிறாக இருக்கும் போது வந்து கிரிக்கெட் ஸ்போர்ட் ஆமாம் வயசான ரிட்டையர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் எடுத்துக்கலாம். பட் ஆனால் அது இப்படி கிடையாது. தோனியை பார்க்க மாட்டோமா இனிமேல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு இமோஷன் தான் இதுவும் எனக்கு அட்லீஸ்ட். ஓகே, அண்ட் நிறைய பேருக்கும் நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி இமோஷன் தான். ஸோ திடீர்னு அது எதிர்பார்க்காத நேரத்தில் தளபதி இப்படி சொல்லும் போது வந்துட்டு அது ஒரு மாதிரி இன்னும் எனக்கு இன்னும் படங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து இன்னும் அந்த சோகம் அடங்கலை. இட்ஸ் ஜஸ்ட் சிங்கிங் இன். பட் ஹேவிங் செட் அந்த சோகத்தில் கூட எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 ஒரு மாதிரி மனநிறைவாக இருந்துச்சு, ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பற்றி பேசணும் தான் நான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். தலை ஃபேன்ஸ் அண்ட் தலைவர் ஃபேன்ஸ், நீங்கள் நல்லவங்கயா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் நான் எப்போவுமே பேச ட்ரை பண்ணுவேன். இதுதான் நம்ம டீம் ஹஸ்லருங்கிறத நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுவேன். அண்ட் அதை நிரூபிக்கிற மாதிரி நேற்று அத்தனை கமெண்ட்ஸ் டெல்லிங். சில பேர்லாம் வந்துட்டு நான் தளபதி ஃபேன், தலை ஃபேன் ப்ரோ, நான் தலை ஃபேனாக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தோன்னா என்னால் அழுக தாங்க முடியல ப்ரோ, எப்படி ப்ரோ இனிமேல் நாங்கள் யார் கூட ப்ரோ சண்டை போடுவோம், எனக்கு போங்க ப்ரோ அது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஒரு பக்கம். அது ஒரு மாதிரி க்யூட்டான ஒரு இமோஷன். அது ஒரு மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப இமோஷ்னலாக கன்வே பண்ணியிருந்தாப்புல. அது ஒன்று. இன்னொருத்தர் நாங்கள் தலைவர் ஃபேன் ப்ரோ, இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னால் அழுக தாங்க முடியல, அழுதுட்டேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதாகட்டும். உண்மையான ஃபேன் இப்படி தான் இருப்பான். அதை நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. அண்ட் யூ ஹாவ் நோ ஐடியா அது எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சு. எனக்கு என்னால் வார்த்தைகளை சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் இட் மேட் மீ ஹாப்பி. அண்ட் அதுவும் நம்ம வீடியோ கீழே அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துச்சுங்கிறது வந்துட்டு எனக்கு இட் வாஸ் வெரி இமோஷ்னல். தேங்க்யூ ஸோ மச் டீம் ஹஸ்லர், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உண்மையான ஃபேன் இப்படி தான் இருப்பான். ஆமாம் போட்டி போடுவான், ஆமாண்டா எங்கால் தான் கெத்து, உங்கால் தான் எங்கால் தான் கெத்துக்குவான், இல்லைடா எங்கால் தான் கெத்த இந்த பக்கம் சொல்லுவான். அந்த போட்டி இருக்கணும், அப்போ தான் சுவாரஸ்யம், அப்போ தான் வந்து ஒரு துடிப்பு இருக்கும், ஒரு அவங்களுக்கும் வந்துட்டு ஆக்டர்ஸ்க்கும் ஒரு வேகம் இருக்கும். ஆமாம் என் ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, நானும் வேறு லெவலில் பண்ணணும் சொல்லிட்டு அந்த காம்படிஷன் இன் எனி ஃபீல்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் சுவாரஸ்யம் இருக்கும், அப்போ தான் நல்ல ப்ராடக்ட்ஸ் வெளியே வரும், நல்ல விஷயங்கள் நடக்கும், எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் நடக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த சுவாரஸ்யம் என்றைக்குமே வரவேற்கிற ஆட்களில் நானும் ஒருத்தன், புதுமையை வரவேற்கிற ஆட்களில் நானும் ஒருத்தன். அண்ட் அந்த மாதிரி நீங்களும் ஆட்கள் சரி நிறைய பேர் அந்த மாதிரி ஆட்கள் இருப்பீங்க. இந்த சுவாரஸ்யம் ஃபேக்டர் ப்ரொவோக் பண்ணுறதுக்காக மட்டும் இந்த மாதிரி பேச்சுக்கள் நடக்கிற வரைக்கும் இட் இஸ் சூப்பர். பட் அதை தாண்டி இந்த தப்பாக பேசுகிறது, அசிங்கமாக பேசுகிறது, அவங்கள சார்ந்து இருக்க ஆட்களை பேசுகிறது, அவங்க பர்சனல் லைஃப்பில் போய் அசிங்கமாக பேசுகிறது, தட் இஸ் வாட் இஸ் நாட் அக்செப்டபிள். அதுதான் வந்துட்டு நம்ம என்கரேஜே பண்ணக்கூடாத விஷயம், நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம். ஸோ நான் இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா ஒரு உண்மையான ஃபேன் அதை பண்ண மாட்டேன். இது எப்போவுமே நம்புகிறேன் நான். ஸோ அது வந்துட்டு இப்போ இந்த வீடியோவில் கூட நிறைய பேர் வந்துட்டு இதெல்லாம் பேசலாம். சில பேர் இல்லை ஆமாம் ப்ரோ கரெக்ட் ப்ரோ பேசுகிற மாதிரி பேசலாம். அந்த டாக்ஸிசிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற ஆட்கள், அந்த ஹேட்டரை ஸ்ப்ரெட் பண்ணுற ஆட்கள், வேணும்ன்ட்டே மம்பிழுக்கிற ஆட்களை நம்ம மொத்தமாக அப்படியே அவாய்ட் பண்ணி தவிர்த்துருவோம். நீங்கள் யாருன்னு நான் பார்த்துட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்துச்சு. உங்களுக்கு ஒரு வர்ச்சுவல் ஹக்கு. அண்ட் ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ, ஸோ ஹாப்பி. இப்படி தான் இருக்கணும், போட்டி இருக்கணும், சுவாரஸ்யம் இருக்கணும். ஆனால் பொறாமையோ அசிங்கமாவோ பர்சனல் அட்டாக்ஸோ இருக்கக்கூடாது. நம்ம இப்படியே இருப்போம். இப்போ தளபதி போயிட்டு அடுத்த படம் நடிப்பாரான்னு தெரில, நம்பிக்கை இருக்குது. இப்போவும் சொல்கிற மனசால எங்கேயோ ஓரத்தில் வந்துட்டு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு வருவாருன்னு ஒரு நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அகைன் சொல்ல முடியாது. திடீர்னு டிசிஷன் எடுத்துட்டாருங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அதை நம்ம அப்படி விட்டுலாம். பட்
இப்போ இந்த எமோஷன் ஒன்று வந்திருக்கு தெரியுமா, இந்த அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணிக்கலாம். நாளை பின்ன ஒரு திரும்பி வந்தாலும் சரி, நம்ம வந்துட்டு இதே மாதிரி ஒரு லவ் கொடுப்போம். போட்டி போடலாம், ஆனால் அசிங்கமாக போக வேண்டாம். அண்ட் தளபதி ஒரு பக்கம் இருக்க, மற்ற ஆக்டர்ஸ்க்கு சொல்கிறேன், தலையாகட்டும், தலைவராகட்டும், சூர்யா அண்ணன், தனுஷ் அண்ணன், சிம்பு அண்ணன் அண்ட் ஜெயலலிதா அண்ணன், எனிபடி ஃபார் தட் மேட்டர், நம்ம விக்ரம் சார், சியானு, எல்லாருமே சொல்கிறேன். எவ்ரி ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு லவ் கொடுப்போம். யூ நெவர் நோ வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் லைஃப் ஃபார் தெம். அவங்க வாழ்க்கையில் அடுத்து என்னன்னு தெரியாது நம்மளுக்கு, இல்லை அவங்க வாழ்க்கையில் இப்போ என்ன அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ யாரையுமே முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு தப்பாக பேசாமல் இருப்போம். முடிஞ்சால் நல்லது பேசுவோம், இல்லாட்டி அமைதியாக போய் நம்ம வேறு எதுவும் வேலையை பார்ப்போம். இந்த ஆட்களை தவிர்த்துருவோம். எனக்கு பிடிக்கல என்னன்னா தவிர்த்துருவோம், அப்படியே அவங்களை இக்னோர் பண்ணிடலாம். நல்லது பேசுவோம், லவ் கொடுப்போம், அண்ட் முடிஞ்ச அளவு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அகேன் செல்ல குட்டிகளா டே தலை ஃபேன்ஸ், செல்ல குட்டிஸ் டே இந்த சாரிங்க தலை ஃபேன்ஸே அண்ட் தலைவர் ஃபேன்ஸே, ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. யூ மேட் மீ ஹாப்பி. மனசார சந்தோஷப்படுத்திட்டீங்க. இது அப்படியே இன்டாக்டாக பிடிச்சவங்க. இதுதான் உண்மையான ஃபேன். நீங்கள் தான் உண்மையான ஃபேன். ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு வர்ச்சுவல் ஹக்டா, சூப்பர். யூ மேட் மீ ப்ரௌட். ஐ எம் ஸோ ஹாப்பி. இப்படியே இருப்போம். அண்ட் தளபதி ஃபேன்ஸ் கவலைப்படாதீங்க. இந்த சினிமாவில் இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் டைலாகு அங்கே வந்து மேடைகளில் வரும். அரசியல் ஸ்பீச்சஸ் ஆரம்பிக்கும் போது என் நெஞ்சில் குடியிருக்கும் வரும் தோணுது எனக்கு. அதே மாதிரி அந்த அரசியல் இருக்கிற தளபதி திருப்பி சினிமாவுக்கு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ லெட்ஸ் நாட் கிவ் அப் த ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இது ப்ரிப்பேர்லாம் பண்ணலைங்க, அப்படியே மனசில் இருந்த இமோஷன்ஸ் அப்படி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ சேர்ந்து இருப்போம், ஹாப்பியாக இருப்போம், முடிஞ்ச அளவுக்கு லவ் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அண்ட் டீம் ஹஸ்லர் நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு பார்த்து நன்றி. அண்ட் திஸ் இஸ் வெரி மச் ஜஸ்ட் மை இமோஷன். அண்ட் love you all, thank you so much. அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுங்க. பார்த்து நன்றி. குடி சீக்கிரம் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, thank you so much for watching. நான் ஷோப் signing off. Take care and peace.